திருவள்ளுவர் தினத்தையொட்டி அரசு சார்பில் அண்ணல் அம்பேத்கர், மகாகவி பாரதியார், பாவேந்தர் பாரதிதாசன் உள்ளிட்ட 10 விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணல் அம்பேத்கர் விருதை MP ரவிக்குமாருக்கும், பாரதியார் விருதை கவிஞர் கபிலனுக்கும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மெரினா கடற்கரையில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவர் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனிடையே தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்குறள் திரைப்படத்தின் முதல் பாடலை முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டார். இந்த திரைப்படத்தை ரமணா கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. திருவள்ளுவரின் எழுத்துக்கள் தமிழர்களின் கலாச்சார பாரம்பரியத்தின் வடிவத்தை வெளிப்படுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தையொட்டி பிரதமர் தனது X தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், காலத்தால் அழியாத அவரது திருக்குறள் உத்வேகம் தரும் கலங்கரை விளக்கமாக பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும் நல்வழிகாட்டியாக உள்ளதாக பெருமிதம் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று மாட்டுப் பொங்கல் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மனித வாழ்க்கைக்கும் உழவுக்கும் உறுதுணையாக இருக்கும் காளைகளையும் பசுக்களையும் போற்றும் இந்த விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. மாடுகளை வளர்ப்போர் அவற்றை நீராட்டி அலங்கரித்து ஆராதனைகள் காட்டி வழிபட்டனர். அறுசுவை உணவு படைத்து அவற்றுக்கு வழங்கினர். அலங்கரிக்கப்பட்ட மாடுகள் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டு ஏராளமானோர் ஆராதனை காட்டி வழிபட்டனர். பொங்கல் பண்டிகையின் நிறைவாக காணும் பொங்கல் நாளை கொண்டாடப்படுகிறது. தமிழர்களின் கலாச்சார திருவிழாவான பொங்கல் போகியில் தொடங்கி 4 நாட்கள் தொடர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. நேற்று பொங்கல் கொண்டாடப்பட்ட நிலையில் இன்று மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டது. நிறைவாக நாளை காணும் பொங்கலை மக்கள் கொண்டாட உள்ளனர். சுற்றுலா தலங்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களில் செல்வது பொதுமக்களின் வழக்கம். மேலும் தங்கள் உறவினர்களை சென்று காணும் வழக்கமும் உள்ளது. எனவே கடற்கரை, பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிவார்கள் என்பதால் காவல்துறை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்துள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சென்னை மெரினா கடற்கரை பகுதிகளில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற திருவள்ளுவர் விழா சர்ச்சையான நிலையில் அதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவருக்கு ஜாதி, மதம், மொழி உள்ளிட்ட வேறுபாடுகள் கிடையாது என குறிப்பிட்டுள்ள அவர், சட்டத்தை காப்பாற்றும் பொறுப்பில் உள்ள ஆளுநர் இப்படி செய்யக்கூடாது என்றும் தனது X தளத்தில் பதிவிட்டுள்ளார். மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை IIT நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது IIT வளாகத்தில் அல்ல என்றும், வளாகத்தின் வெளியே உள்ள பேக்கரியில் என்றும், வளாகத்திற்குள் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மாணவிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்றும் IIT நிர்வாகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. திமுக சட்டத்துறை 3வது மாநில மாநாடு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் மாநாடு நடைபெறுகிறது. திமுக சட்டத்துறை செயலாளர் மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். மேலும் திமுக அமைச்சர்கள், MLAக்கள், மூத்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜெயிலர் 2 திரைப்படத்தின் டீசர் ஒரே நாளில் 88 லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ளது. ரஜினிகாந்த் மாஸ் என்ட்ரியுடன் 4 நிமிடம் ஓடும் இந்த டீசர் நேற்று மாலை வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் ஒரே நாளில் 88 லட்சம் பார்வையாளர்களை கடந்துள்ளதாக ஜெயிலர் 2 திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தெரிவித்துள்ளது.
மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகத்துடன் நடைபெற்றது. 1000 காளைகளும் 900 வீரர்களும் பதிவு செய்யப்பட்டு களம் இறங்கினர். வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்து தெறிக்கவிடப்பட்ட காளைகளை இளைஞர்கள் வீரத்துடன் அடக்கினர். 32 வீரர்கள் இறுதிச் சுற்றுக்கு களம் இறங்க 14 காளைகளை நத்தம் பார்த்திபன் என்பவர் அடக்கினார். மஞ்சம்பட்டியைச் சேர்ந்த துளசி 12 காளைகளையும், பொதும்பு பிரபாகரன் என்பவர் 11 காளைகளையும் அடக்கினர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம். அம்மன் கோவில் சந்து. கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் அனல் பறக்கும் விவாதம். ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் காணத் தவறாதீர்கள். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.